Hi friends, welcome to my channel. நான் உங்கள் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆனியன், கொஞ்சோண்டு பீன்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ. இப்போ இதை சாப் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சோண்டு க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோ வேக வைக்கலாம். நல்லா மஷியாகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம சாட்டே பண்ணலாம். ஸ்டஃபிங்க உங்களுக்கு நீங்கள் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரினா நீங்கள் ஓரளவு சாட்டே பண்ணால் போதும். இப்போ வேக வச்ச பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணி காரத்துக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறம் கறி மசாலா பவுடர், கொஞ்சோண்டு சால்ட் இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியில் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு இதுலேயும் இன்னொரு இதில் க்ரீன் சில்லி சாஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைனஸ் இருந்துன்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன ரோலாக வேணால் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பெருசாக வேணால் நீங்கள் இன்னும் கூட சப்பாத்தி பெருசாக போட்டுக்கலாம். நான் குட்டியாக பண்ணியிருக்கேன் சப்பாத்தி. உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக கூட சப்பாத்தி இது பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஈவினிங்க்கு, டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவை இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.